வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவ்வளவு நாள் உத்தராயணம் இருந்தது, அது முடிந்து ஆகஸ்ட் மாதத்தில் தட்சிணாயனம் பிறக்கிறது. தட்சிணாயனம் என்கின்ற மிக புண்ணிய காலம். அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் வழக்கமாக நடைபெறும், புதன் சுக்கிரன் சஞ்சாரமும் நடைபெறும், கூடுதலாக செவ்வாய் பகவான் சஞ்சாரமும் குரு வக்ர நிவர்த்தியும் இருக்கிறது. ஆனால் பலவிதமான நல்ல மாற்றங்களும் மக்களுக்கு ஏற்றங்களும் நடைபெற உள்ளது. நீங்கள் வழக்கம்போல் ராசிக்கு மட்டும் பார்க்காமல் லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 1ஆம் வீடு 2ஆம் வீடு என்று இத்தனை மாதங்களாக சொல்லி வந்தோம். போன மாதத்தில் இருந்து அதை தவிர்த்து விட்டோம். இந்த மாதத்தில் கூடுதலாக 12 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கின்றோம். நீங்கள் ராசிக்கு பார்ப்பது போல உங்களுடைய லக்னத்துக்கும் பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுக்கு கூடுமான அளவு ஒத்து வரும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதனும் 6 செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே 9 நீச்சமடைந்து இருக்கின்றார். அவர் நீச்சமடைந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் நீச்சபங்கம் அடைகின்றார். இருந்தாலும் நீச்சம் என்பதனால் மனத்தளர்ச்சி உடற்தளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால் அதை நீங்கள் கடந்த மாதம் எப்படியே சமாளித்திருப்பீர்கள். இந்த மாதம் அவர் 8ஆம் தேதி நீச்சம் தெளிந்து 10க்கு வருகின்றார். 10இல் வருகின்ற செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் 8ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் பார்ப்பார். அவர் உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் 10இலே வருகின்றதுனாலும் உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வீணாகாது. முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய பலன்கள் நேரடியாக இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் குரு பகவானை அவர் பார்ப்பதினாலும் 8ஆம் பார்வையாக குரு பகவான் வீட்டையும் பார்ப்பதினாலும் சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2இலே சனி கேது இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு என்பது விதி. ஆனால் 2 குடையவரை உங்கள் ராசிநாதன் பார்ப்பதினால் எல்லா விதமான தனப்புழக்கமும் உங்களுக்கு வரும். அதாவது நல்லவரை நாம் பார்க்க வேண்டும் அல்லது நல்லவர்கள் நம்மை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதனால் குரு செவ்வாயை பார்க்கவில்லை என்றாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவை பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் வெற்றி அடையும். பணம் பல வகைகளில் வரும். குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். நண்பர்கள் மூலமாக பலவிதமான ஆதாயங்கள் நீங்கள் அடையலாம். பிள்ளைகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுக்கு திருமண முயற்சியோ குழந்தை பாக்கியமோ வேலை முயற்சியோ இல்லை தொழிலோ வீடு வண்டி வாசல் வாகனங்களோ அத்தனையும் நிறைவேறும். ராசிநாதனே 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் சகலவிதமான வெற்றிகளும் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. இருந்தாலும் சனியும் ராகு கேது சம்பந்தம் 2இலே இருப்பதினால் பண விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கடன் கொடுப்பதோ கொடுப்பொருளுக்காக நீங்கள் மத்தியஸ்தில் நிற்பதோ என்றது பெரிய தலைவலியை உருவாகிவிடும். அதே நேரத்தில் சனி ராகு கேது 2இலே சஞ்சரிப்பதினால் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. எந்த சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ வாக்குறுதி கொடுத்தால் அது காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் விட்டுவிடும். அதனால் உங்களுக்கு மன சங்கடங்கள் வருவதனால் பேசும்போது சர்வ ஜாக்கிரதையாக பேச வேண்டும். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதும் ஆளை பார்த்து தான் செய்ய வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னால் உங்களை பின்னாலே புறம் பேசுவார்கள். அதனால் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேச வேண்டும் என்பது சனியும் கேதும் சஞ்சரிப்பதனால் ஏற்படக்கூடிய பலன்களாகும். 3ஆம் வீட்டு அதிபதி 3க்கு 12இலே இருந்தாலும் 3ஆம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது மகரத்துக்கு 9, 10 கூடிய புதனும் சுக்கிரனும் 8ஆம் தேதி வரை செவ்வாயும் பார்ப்பதினால் 3ஆம் வீட்டு பலனால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். அதாவது உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடையும். உங்களுக்கு வேலையாட்கள் மூலமாக சகல விதமான நன்மைகளும் நடக்கும். ஆக நீங்கள் எண்ணியபடி நடப்பதற்கு பரிபூர்ணமாக வாய்ப்பு உள்ளது. அதே போல 4ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் இவ்வளவு நாள் இருந்த உடல் ஆரோக்கியம் உடல் நல குறைவெல்லாம் சுத்தமாக நீங்கிவிடும். இளையவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் தாயாருக்கு இருந்த பிரச்சனைகளும் முற்றிலுமாக நீங்கிவிடும். 17ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 9இலே இருக்கின்ற செவ்வாயும் சுக்கிரனும் 10இலே வந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார்கள். அந்த கும்பத்திற்கு தர்ம கர்மாதிகளான செவ்வாயும் சுக்கிர பகவானும் பார்ப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம், வீடு வண்டி வாசல் வாகனத்திற்கான சுப செலவுகள் ஏற்படும். உங்கள் முயற்சி அத்தனையும் திருவினையாக்கும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 4ஆம் வீடு வலுப்படுவதனாலும் குரு பகவான் புதனை பார்ப்பதினாலும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தான் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மகத்தான சாதனை புரிவார்கள் என்பதும் தெளிவாக கிரக நிலையில் உணர்த்துகிறது. கிரகங்களுடைய பார்வைக்கு அப்படிப்பட்ட பலன்கள் உண்டு. குறிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தால் அந்த வீட்டினுடைய புஷ்டியாகும். அதனால் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் என்பது தெளிவு. குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உள்ளது என்பது உங்களுக்கே தெரியும். அவர் இவ்வளவு நாள் வர்க்கரப்பட்டிருந்தார். இப்போது வக்ரம் இந்த மாதம் நிவர்த்தி ஆகிவிடுகிறது. அவருடைய பார்வைக்கு அதிகமான பலன் உண்டு.
அவர் 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் 8ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் 5ஆம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் வகையிலும் உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும். தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். மகான்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் இருக்கும். இருந்தாலும் 5ஆம் வீட்டிற்கு 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதனால் பிள்ளைகள் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படலாம். அந்த கடன் சுப கடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீண் வேறிய செலவுகள் கணக்கில் வராது. ஒரு பக்கம் போட்டியும் போராமையும் உங்கள் குடும்பத்தையும் தாக்கலாம். அதற்குண்டான கண் திருஷ்டி பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பது தெளிவாக கிரகங்களை உணர்த்துகிறது. 6 குடையவர் ஆரம்பத்தில் நீச்சம் அடைந்ததால் போட்டிகள் போராமைகள் எல்லாம் தெளிந்து விட்டது என்பது பொருள். அவர் பிறகு நீச்சம் தெளிந்து 10 வந்தாலும் உங்களை கண் திருஷ்டியோ உங்களை பின்னால் புறம் பேசுவதோ தொடரும். குறிப்பாக அவர் 10 வந்ததினால் 10ஆம் வீட்டு அதிபதியும் அங்கு வலிமையாக 17ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெற்றிருப்பதினால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் சாதனை புரிவீர்கள். தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில் மிகவும் கொடி கட்டி பறக்கும். காரணம் 10 குடையவர் 10 இருந்து உங்கள் ராசிநாதனும் உடன் சேர்ந்து அந்த உங்கள் ராசிநாதன் குரு பகவானை பார்ப்பதினால் பணிபுரிவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பணி உயர்வு எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் பதவி உயர்வு வரும். தொழிலதிபர்களுக்கு தொழில் கொடி கட்டி பறக்கும் என்பது தெளிவு. அது மட்டுமல்லாமல் விருச்சிகத்துக்கு 10 குடைவர் கடந்த மாதம் தனக்கு 12 விரயத்தில் இருந்ததினால் தொழிலில் ஒரு தேக்க நிலை இருந்தது. நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். அது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பணியில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் 10 குடைவர் 10 ஆட்சி பெற்று உடன் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால் மிக மிக அற்புதமான வளர்ச்சியை பார்க்கலாம். அது தொழிலாக இருந்தாலும் சரி, பணியிடமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனத்துக்கு திருப்தியான வேலைகள் அத்தனையும் சுபமாகவும் சுமூகமாகவும் நடக்கும் என்பது நமக்கு 10ஆம் வீட்டு பலன் மிக மிக தெளிவாக உணர்த்துகிறது. இதனால் மிக பெரிய விஐபி அந்தஸ்தும் உங்களுக்கு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கிடைக்கும் என்பது தெளிவாக கிரக நிலைகள் நமக்கு உணர்த்துகிறது. குரு பகவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 7 கூடிய சுக்கிர பகவானை ஆரம்பத்தில் பார்ப்பதினாலும் அந்த 7 குடைவர் பிறகு 10 வருவதனால் திருமண முயற்சிக்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் சிறிய முயற்சியிலே மகத்தான முறையில் திருமணம் நடக்கும். 7ஆம் வீட்டு அதிபதியும் குருவும் சம்பந்தப்படுவதனாலும் உங்கள் ராசிநாதனே 7 குடையவர் சம்பந்தப்படுவதனால் திருமண ஆன கணவன் மனைக்குள் அன்பு பாசங்கள் பெருகும். மனமொத்த தம்பதிகளாக திகழ்வார்கள். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் ஓடிவிடும். நண்பர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்கள் மகத்தான வெற்றி அடையலாம். ஒரு சிலர் கூட்டு முயற்சியில் ஒரு சிலர் நண்பர்களுடனோ அல்லது கணவன் மனைவியுடனோ சேர்ந்து கூட்டு வியாபாரத்தையும் ஆரம்பிக்கலாம். அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை உதவிகளும் கிடைக்கும். மொத்தத்தில் சகல விதமான சௌபாகியமும் 7ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவாகின்றது. குறிப்பாக குருவினுடைய பார்வையினாலும் உங்கள் ராசிநாதனும் 7 கூடிய சுக்கிர பகவானுடைய சம்பந்தத்தினால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும். ஒரு சிலர் கணவன் மனைவிகள் வேலை தேடுவர்களாக இருந்தால் அவர் வேலையும் கிடைக்கும். தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் தொழில் அபார வளர்ச்சியும் உண்டு. அவர்கள் மூலமாக சுபவீரியங்களும் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம் விருச்சிகத்துக்கு 7 கூடிய சுக்கிர பகவான் அவர் 7க்கு மட்டும் அதிபதி அல்ல, அவர் விரயத்துக்கும் அதிபதி என்பதனால் கணவன் மனைவிக்குள் சுபவீரியங்களும் ஏற்படும். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கான உண்டான சுபவீரியங்களாக இருக்குமே தவிர வீண் விரயங்களாக இருக்காது என்பதும் தெளிவாக நமக்கு தெரிகிறது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதினால் தந்தையின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். அவருடைய சொல்வாக்கினாலோ அவருடைய பணத்தினாலோ உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவருடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான ஆதரவும் இருக்கும். இருந்தாலும் 8 குடையவர் 9 இருப்பதினாலும் 9ற்கு 12லும் 6லும் கிரகங்கள் சஞ்சாரத்தினாலும் அவரிடத்தில் நீங்கள் எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. அவரிடத்தில் அனுசரியாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் 9ஆம் வீட்டிற்கு ஆரம்பத்திலே தர்ம கர்மாதி யோகங்கள் தொடர்கிறது. அதாவது கடகத்திற்கு செவ்வாயும் குருவினுடைய தொடர்பு இருப்பதினாலும் பிறகு அவர் செவ்வாய் 10 வந்தாலும் அவர் குரு பகவானை பார்ப்பதினால் 9ஆம் வீட்டுக்கு மீண்டும் தர்ம கர்மாதி சம்பந்தம் இருப்பதினால் தந்தையின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். உயிர்ப்பினுடைய தொடர்பும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்தும், அதனால் உங்கள் தொழிலுக்கும் அது பல வகையில் லாபத்தை தரும் என்பது நமக்கு கிரகநிலைகள் தெளிவாக உணர்த்துகிறது. 11 கூடியவர் 9 இருப்பதினால் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபமே தரும். 12 கூடியவர் ஆரம்பத்தில் 9லும் பிறகு அவர் 10லுமே இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ உங்கள் குடும்ப விஷயத்துக்காகவோ எதிர்காலத்திற்காகவோ சுபவீரியங்கள் ஆகுமே தவிர வீண் விரயங்கள் ஆகாது என்பது தெளிவாக இருக்கிறது. விரைவிலே குரு பயிற்சி வருவதனால் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து 2க்கு பயிற்சியாக போகின்றார். அது மகத்தான நல்ல யோகங்களை தரப்போகிறது. அதற்கு முன்னோட்டமாக இப்போதே உங்களுக்கு மனதில் தைரியமும் உங்கள் தொழிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் உங்களுக்கு புதியதொரு நம்பிக்கை இப்பொழுதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பகவான் சஞ்சாரத்தினாலும் செவ்வாய் சஞ்சாரத்தினாலும் சூரியனுடைய 10ஆம் வீட்டு சூரியனால் மிக அற்புதமாக இருக்கிறது. தனவரும் சரி தொழிலும் சரி நீங்கள் ஒரு படி முன்னே செல்வீர்கள் என்பது நமக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம்.
6 வீடுகளான முருகப்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவது மகத்தான நல்ல பலன்களை தரும். அது முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் மகத்தான நல்ல பலன்களை காணலாம். மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று பிரதட்சணம் செய்தால் கைமேல் பலன் உண்டு என்பது பரிபூர்ணமான உண்மையாகும். சூரிய உதயத்திற்கு முன்பால் நீங்கள் எழுந்து சூரிய வழிபாடு செய்வது அத்தனை விதமான வெற்றியும் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும் என்பதும் சாஸ்திர ரீதியான உண்மையாகும். விரைவிலே குரு பயிற்சி ஆக இருக்கிறது. குரு பயிற்சி பலனை தெளிவாகவும் விரிவாகவும் வெளியிட உள்ளோம். அதற்கு முன்னால் குருவினுடைய சிறப்புகளை பற்றி வீடியோ விட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் இந்த ஐ பட்டனை அடித்து குருவின் சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்தால் குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தெளிவும் உண்டாகும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.